சோ வெல்கம் மாமே. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல நம்ம பார்க்க போற கேலக்டஸோட ஃபர்ஸ்ட் லுக்க ரிவீல் பண்ணிருக்காங்க. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இது இங்க சக்திமான்டா. गाइस சத்தியமா சொல்லுங்க, இது பாக்குறதுக்கு சக்திமான் மாதிரி இல்ல. எனக்கு சத்தியமா அப்படிதாங்க இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட டீசரா இருக்கட்டும், இல்ல அந்த ட்ரெய்லர், அதுல கேலக்டஸை எங்கேயுமே காட்டலங்க. ட்ரெய்லர்ல இந்த ஷாட்ல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கேலக்டஸோட அந்த மண்டையோட ஷேடோ மட்டும் தான் நமக்கு தெரியும். இப்போதான் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியோட அச்சடியா ரெண்டர் பண்ணப்பட்ட கேலக்டஸோட லுக்க ரிவீல் பண்ணிருக்காங்க. இந்த லுக்கோட தான் நம்ம கேலக்டஸ ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவில பார்க்க போறோம். சோ இந்த லுக் பக்கா காமிக் அக்யூரேட்டா இருக்கு. இந்த லுக்கை ஃபுல்லா பிரேக் டவுன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் சீக்கிரமே 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட மெயின் வில்லன் கேலக்டஸை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோல பேச போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம என் வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ரைட்டு, ஃபயரா வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? நிறைய மார்வல் ஃபேன்ஸுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கும், என்னடா இவனுங்க ட்ரெய்லர் டீசர்னு இதுலயுமே கேலக்டஸோட லுக்க ரிவீல் பண்ணாம இப்ப சோலோவா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். எனக்குமே அப்படிதான் தோணுச்சு. ஆக்சுவலா இப்பதான் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவிக்கான ப்ரொமோஷனல் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கானுங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக்குமே ஒன்னும் ஃபேன்ஸுக்காக ரிலீஸ் பண்ணல, மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக தான் ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க. அதாவது இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவிக்கான ஸ்பான்சர்டு கம்பெனிஸ், மார்வலோட ஒர்க் பண்ற கம்பெனிஸ், அப்படிப்பட்ட கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை ப்ரொமோஷன் பண்றதுக்காக இந்த கேலக்டஸோட ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல இந்த ஜூஸ் அண்ட் டீலாம் விற்கிற ஸ்னப்பிள் பிராண்ட் போட்ட அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக், அதாவது ஃபேண்டாஸ்டிக் மூவில கேலக்டஸ் இருக்க மாதிரியான அந்த போஸ்டரை அந்த பிராண்டுக்கான கவரா யூஸ் பண்ணிருந்தானுங்க. அப்பதான் முதல்ல பார்த்தேன். அப்புறம் தான் அந்த மாதிரி கேலக்டஸோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ரைட், இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பத்தி பேசணும்னா பயங்கர காமிக் அக்யூரேட்டான கேலக்டஸை நம்ம இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவில பார்க்க போறோம். சீரியஸா வேற லெவல்ல இருக்குங்க. ஆனா எனக்கு இதை பார்த்ததுமே ரீசெண்டா அந்த சக்திமான் கேரக்டரை பிளே பண்ணவர் இருக்காருல்ல, அவர் இந்த மாதிரி ஒரு சர்ச்சையில சிக்கினாரு. இந்த மார்வல் டிசி எல்லாம் ஓரமா போங்க, சக்திமான் தான் என்னைக்குமே மிகப்பெரிய சூப்பர் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சர்ச்சையில சிக்கினாரு. அப்போ அவர் ஃபேஸ பாத்தீங்கன்னா சக்திமானுக்கு வயசானா எப்படி இருக்கும்? ஆக்சுவலா அவருக்கே வயசாயிடுச்சு. அவர் எப்படி இருந்தாரோ அவர் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி தான் இந்த ஒரு கேலக்டஸோட லுக் இருந்துச்சு. அதே மாதிரி ரியல் லைஃப்ல இருக்கிற ரால்ஃப் ஃபினிசன், அவர் தான் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவில நம்ம பார்க்க போற கேலக்டஸோட ரோலை பிராக்டிகலா பிளே பண்ணிருக்காரு. இவரை பார்க்கும்போது கூட எனக்கு அப்படி இல்ல, ஆனா அந்த கேலக்டஸோட லுக்க பார்க்கும்போது எனக்கு அப்படிதாங்க தோணுச்சு. ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவிக்கான ப்ரொமோஷனல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதும் தான் பண்ணானுங்க நம்ம லெகோ இருக்கான்ல, அவன் ஒரு மிகப்பெரிய ஸ்பாய்லரை போட்டு உடைச்சிட்டான். ஆக்சுவலா நம்ம லெகோ இதை தெரிஞ்சு செஞ்சானா இல்ல தெரியாம செஞ்சானா அப்படின்றது ஆக்சுவலா தெரியல. அது என்னங்கிறத பின்னாடி சொல்றேன். இப்ப இந்த கேலக்டஸோட ஃபர்ஸ்ட் லுக்க நல்லா பார்த்தோம் அப்படின்னா கண்ணுல பாத்தீங்கன்னா பொம்மை மாதிரி லைட் எரியுதுங்க. ஆனா அது பாக்குறதுக்கு பயங்கரமா பக்காவா இருக்கு. அதே மாதிரி நம்ம கேலக்டஸுக்கு ஒரு பிளாக் பேக்ரவுண்ட் கொடுத்து கேலக்டஸையுமே ரொம்ப கலர்ஃபுல்லா காட்டாம ஒரு மாதிரி டார்க் டோன்ல தான் மெயின்டைன் பண்ணிருக்கானுங்க. அதுவுமே பாக்குறதுக்கு படும் பயங்கரமா இருக்கு, ஒரு வில்லன் மாதிரி. அதே மாதிரி இந்த கேலக்டஸை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த டோரு, விண்டோ இதெல்லாம் அங்கங்க இருக்கிறது நல்லா தெரியுதா? எனக்கு ஏதோ பாக்குறதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி தாங்க இருக்கு. அதாவது ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஷிப் வைபை தான் பாக்குறதுக்கு இந்த கேலக்டஸோட ஃபர்ஸ்ட் லுக் கொடுக்குது. இந்த லுக்ல ஒரு விஷயத்த மார்வல் நல்லாவே நம்ம கிட்ட கன்வே பண்ணிட்டாங்க. இந்த கேலக்டர்ஸ் எந்த அளவுக்கு எலக்ட்ரானிக்கால உருவாக்கப்பட்டிருக்காரு அப்படின்றத நம்ம கிட்ட நல்லாவே காட்டியிருக்காங்க. பாக்குறதுக்குமே ஃபர்ஸ்ட் லுக் தரமா இருக்குங்க. அதே மாதிரி இங்க செஸ்ட்ல கவனிச்சீங்கன்னா ஆர்க் ரியாக்டர் மாதிரி ஒண்ணு இருக்கு. ஆனா இது ஆர்க் ரியாக்டர் மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு சாயல்ல பாக்குறதுக்கு கிளாக் மாதிரியும் இருக்கு. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியோட கேலக்டஸ் லுக் லீக் ஆயிருந்துச்சு. அதெல்லாம் என்னால போட்டு காட்ட முடியாது, காப்பிரைட் கொடுத்துருவானுங்க. அது ஒரு மாதிரி பிளரா தான் இருந்துச்சு. ஒருவேளை அந்த லுக் லீக் ஆனனால லுக்க மாத்திருக்கானுங்களோ? சத்தியமா அதெல்லாம் தெரியலங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவிஸ், அதுலயும் ஒரு மூவிலாம் வந்திருந்துச்சு. இப்படி ஒரு மூவி இருக்கானே நிறைய மார்வல் ஃபேன்ஸுக்கு தெரியாது, ஏன் எனக்கே தெரியாது. பட் அந்த மாதிரி எல்லாம் அந்த மூவி ஆயிடக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை மார்வல் பார்த்து பார்த்து இந்த மூவிக்குள்ள செதுக்கி வச்சிருக்கானுங்க. அதே மாதிரி கேலக்டஸ் நினைச்சா தன்னோட உருவத்தை தான் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ட்ரெய்லர்ல ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா கேலக்டஸ் அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட உலகத்திலேயே இறங்கி அசால்ட்டா நடந்து போவான். அதுவும் நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அவங்க இருக்கிற பேக்ஷட் பில்டிங்கை நோக்கி. கேலக்டஸ் அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அவங்க இருக்கிற உலகத்தை அழிக்கணும்னு நினைச்சிருந்தா அசால்ட்டா பீடாவை மடிச்சு வாயில போடுற மாதிரி போட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா எதுக்கு தலைவனே உள்ள இறங்கி இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அவங்களோட பேக்ஸ்டர் பில்டிங்க்கு வரணும்? அதுக்கு பின்னாடி இருக்க உண்மையான காரணம் என்ன? இதெல்லாம் தான் நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவில பார்க்க போறோம். ஆனா இதுக்கு பின்னாடியும் நிறைய தியரிஸ் வளம் வந்துட்டு தாங்க இருக்கு. அதுலயும் இப்ப ரீசெண்டா பயங்கர ஹைப்ல இருக்க தியரி என்னன்னா, லெகோவும் தன்னோட ஃபங்கோ பாப் மூலமா ஒரு விஷயத்த அபிஷியலா ரிவீல் பண்ணிருக்கான். நீங்க ட்ரெய்லர்லயே பாத்துருந்தீங்கன்னா நம்ம ஜூஸ்டாவும் பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. அதுக்கு என்னடா, அவங்க என்னதான் சூப்பர் ஹீரோவா இருந்தாலும்
அவங்களும் மனுஷன் தானே, இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது நான் சொல்ல வரல. இங்க லெகோ தன்னோட ஃபங்கோ பாப் மூலமா என்ன ரிவீல் பண்ணிருக்காங்கன்னா, ரீட் ரிச்சர்ட்ஸ் அப்புறம் சூ ஸ்ட்ராம் இவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறந்த மாதிரி பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸோட அந்த மண்டை பெருசா இருக்கிற பொம்மைய லெகோ அபிஷியலா ரிவீல் பண்ணிருக்கான். இந்த பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் ஒரு ஓவர் பவர்டான கேரக்டர். எந்த அளவுக்குனா இவன் நினைச்சா ஈஸியா யூனிவர்ஸே உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஓவர் பவர்டான குழந்தை தான் இந்த ஒரு பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ். மேபி இந்த மூவில நம்ம கேரக்டர்ஸ் இந்த பிராங்க்லின் ரிச்சர்ஸோட எனர்ஜி அப்சர்வ் பண்றதுக்காக கூட இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இருக்கிற உலகத்துக்கு வந்து பேக்ஸ்டர் பில்டிங்கை தேடி போயிருக்கலாம். மேபி கேலக்டர்ஸோட ஒரே குறிக்கோள் இந்த பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸா கூட இருக்கலாம். இன்னொரு தியரி என்னன்னா, கேலக்டர்ஸ் இவன் இந்த பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை தன்னோட ஜெரால்ட்டா மாத்திக்கிறதுக்காக தான் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட உலகத்துக்கு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஆனா இதுல எது உண்மைன்னு தெரியலங்க. அதான் ஜெரால்ட் ஆல்ரெடி இருக்கேடா நம்ம கேரக்டர்ஸுக்கு. ஷானோபெல் அக்கா நம்ம பொம்பளை சில்வர் சர்ஃபர் அவங்க வேண்டாம்னு நினைச்சு வேற ஒரு ஜெரால்ட்டை தேடுறதுக்காக கேரக்டர்ஸ் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட உலகத்துக்கு வந்திருப்பாரோ? எதிர்பார்க்காதது எதிர்பாருங்கள், நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மூவில ஒரு விஷயம்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும், நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் எவ்வளவுதான் போராடினாலும் அவங்களோட உலகத்தை அவங்களால கண்டிப்பா காப்பாற்ற முடியாது. ஏன்னா கேலக்டர்ஸ் அந்த மாதிரி. இப்போ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அந்த மூவியையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட டீமும் அப்பியர் ஆக போறாங்க. அது அபிஷியலா கன்ஃபார்ம் ஆனதுதான். நம்ம தண்டர் போல்ட்ஸ் போஸ்ட் கிரெடிட் சீன்ல கூட பார்த்தோம்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட அந்த ஸ்பேஸ்ஷிப் நம்ம அவெஞ்சர்ஸோட எடுத்தான எர்த் 616 வந்திருக்கும். இங்க இருந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ்ல இருந்து யாரெல்லாம் தப்பிச்சு இந்த யூனிவர்ஸுக்கு வராங்க அப்படின்றது சத்தியமா தெரியல. பட் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவில நம்ம கேலக்டர்ஸ ஒரு காமிக் அக்யூரேட்டா இருக்கிற தரமான பயங்கரமான வில்லனா தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் லுக் நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல ஏதாவது நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா நோட் பண்ணிருந்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவிக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்க இது எல்லாத்தையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரை சில் பண்ணுங்க. வட்டாமாமே.